சங்கீதம் 124:1. மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பும் போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்ததாமே நமது பக்கத்தில் இராவிட்டால், அவர்கள் கோபம் நம்மில் பற்றி எரிகையில் நம்மை உயிரோடு விளங்கியிருப்பார்கள். ஹல்லேலூயா. இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் ஒருத்தர் தான் நம்ம கூட இருந்தார். அவர் மட்டும் நம்ம கூட இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்னா, மனுஷர் நமக்கு விரோதமா எழும்பும் போது கர்த்தர் மட்டும் நம்ம கூட இல்லைன்னா அவங்க உயிரோட விழுங்கி இருப்பாங்க. ஆண்டவர் அப்படிப்பட்ட அழிவின் குழிக்கு நம்மை விலக்கி பாதுகாத்தார். அடுத்த வசனத்துல போட்டிருக்கு, கண்ணி தெரித்தது. வாசிக்கலாம். நம்மை அப்பொழுது அவர்கள் கோபம் நம்மேல் பற்றி எரிகையில் நம்மை உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். அப்பொழுது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்துமாவின் மேல் பெருகி கொந்தளிக்கும் ஜலங்கள் நமது ஆத்துமாவின் மேல் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக, நம்மை அவர்களுடைய பற்களுக்கு எதிராக ஒப்புக்கொடாதிருக்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேடருடைய கண்ணிக்கும் தப்பின குருவியை போல் நம்முடைய ஆத்துமா தப்பிற்று. கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம். கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம். அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கூடாது இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீது சொல்றான், அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கூடாது இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் வாழ்க்கையில கூட, தாவீதின் வாழ்க்கையில அவனுக்கு எதிரா சவுல் எத்தனையோ முறை அவனை கொல்றதுக்கு வகை தேடினான். ஈட்டியை தூக்கி எறிஞ்சான். எத்தனையோ முறை கர்த்தர் அவனுடைய பிராணனை அழிவிலிருந்து மீட்டு கொண்டார். அவன் சொல்றான், ஆண்டவரை துதிச்சு சந்தோஷமா மகிமைப்படுத்தி சொல்றான், கண்ணி தெரித்தது நான் தப்பினேன். ஒரு வேடனுடைய கண்ணியில மாட்டின ஒரு குருவிய போல தாவீத சவுல் அழிப்பதற்கு வகை தேடினான். அப்படி அதே போல இந்த ஆண்டு முழுவதும் எத்தனையோ கண்ணிகள் வந்தது, எத்தனையோ வேடனுடைய கண்ணிகள் வந்தது, பாழாக்கும் கொள்ளைநோய்கள் பூமியில வந்தது. ஆனாலும் அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கூடாது இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. வாயை திறந்து ஸ்தோத்திரம் சொல்லுங்க. கண்ணி தெரித்தது நான் தப்பினோம். நம்ம தப்பிச்சிட்டோம். நம்ம அவருடைய பற்களுக்கு அவர் நம்ம ஒப்பு கொடுக்கல. அவர் நம்மை அழிவின் குழியிலிருந்து பாதுகாத்தார். அவர் நம்ம கூட இருந்தார். ஒவ்வொரு நாளும் நம்ம கூட இருந்தார். அவர் மட்டும் நம்ம கூட இருக்கலன்னா நம்ம எப்பமோ மரிச்சிருப்போம்னு வேதம் சொல்லுது. அவர்கள் உயிரோட விழுங்கி இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்துல பாத்தீங்கன்னா, மார்க் 4 அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, சீசர்கள் ஆண்டவரும் அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போமாறுங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடி அவரை கொண்டு போனார்கள். வேறே படகுகளும் அவரோடு கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிற என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அல்லேலூயா. ஏசப்பாவும் சீசர்களும் அக்கறைக்கு போவோம் வாருங்கன்னு ஏசப்பா சொல்றாங்க. சீசர்களை பார்த்து அவங்க படகுல ஏறி போயிட்டு இருக்கும்போது ஆண்டவர் தூங்கிட்டார். கொஞ்ச நேரம் அந்த பிரயாண களைப்புல ஊழியத்து நிமித்தம், அலைந்து நிமித்தம் சில நிமிடங்கள் அவர் படகின் பின்னணியத்தில் பின்னாடி போய் ஒரு இடத்துல தூங்கிட்டார். ஆனா வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவர் தூங்குற மாதிரி இருந்தாலும் அவர் தூங்க மாட்டார். அவர் மாம்சத்துல இருந்தபடியால் சில பலவீனத்தில் தூங்கினாலும் அவர் இன்னொரு பக்கம் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அவர் வேதம் சொல்லுகிறது, அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஒவ்வொரு செகண்டும்
அவர் தூங்காம உறங்காம நம்ம பாதுகாத்துட்டே இருக்கார். ஆனா சீசர்களுக்கு தெரியல, ஆண்டவர் தூங்கிட்டார் நினைச்சிட்டாங்க. திடீர்னு கப்பல்ல படகுல கடல்ல பயங்கர புயல் அடிக்கி படகு அமிழத்தக்கதாக பெரிய ஒரு காற்று உண்டாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப ஆண்டவர்ட்ட வந்து சொல்ற, ஆண்டவரே நாங்கள் மடிந்து போவது உமக்கு சித்தமா? இந்த நாள்ல கூட சில பிரச்சனைகள் வரும்போது, போராட்டம் வரும்போது, நம்மளே அறியாம நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்றோம், ஆண்டவரே மடிந்து போவது உமக்கு சித்தமா? கதறி இருப்போம். அந்த ஒவ்வொரு நேரத்திலையும் ஆண்டவர் நம்ம கூட இருந்தார். அன்னைக்கு அந்த படகுல ஏசப்பா மட்டும் இல்லைன்னா அந்த புயல் அடிக்கும் போது அவங்க எல்லாரும் மரிச்சு போயிருப்பாங்க. ஆண்டவர் காற்றையும் கடலையும் அதட்டினார். ஏன்னா அவர் அதிகாரம் உள்ள தேவன், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அந்த காற்றை கடலையும் உண்டாக்கினதே அவர் தான். எனவே அவர் அதட்டினார். இந்த ஆண்டு முழுவதும் நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ புயல்கள் வந்தாலும், கொந்தளிக்கும் கடல் அலைகள் வந்தாலும், அவர் காற்றையும் கடலை அதட்டினார். நம்முடைய வாழ்க்கை படகுல ஏசப்பா மட்டும் இந்த ஆண்டு வராம இருந்தா நம்ம எத்தனை போராட்டங்கள் நெருக்கத்துல நம்ம அழிஞ்சிருப்போம். ஆனா ஏசப்பா நம்ம கூட ஒவ்வொரு செகண்டும் வந்துட்டே இருந்தாங்க. தூங்காம உறங்காம அவர் நம்மை பாதுகாத்தார். சில நேரத்துல பாடுகள் வரும்போது அவர் நம்ம கூட இருக்கிறாரா இல்லையான்னு தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கும், நம்ம நினைக்கலாம். ஆனாலும் அவர் நம்ம கூடயே தான் இருந்தார். சீசர்கள் அப்படிதான் நினைச்சாங்க. ஐயோ ஆண்டவர் தூங்கிட்டா, நான் மரித்து போவது, நான் மடிந்து போவது உமக்கு சித்தமானு வந்து கேட்காங்க. அவ்வளவு வேதனை, நெருக்கம். நான் சின்ன பையனா இருக்கும்போது ஒரு பாட்டு விஸ்வவாணியில ரேடியோல கேட்டேன். அந்த பாட்டு இன்னும் என் மைண்ட்ல அப்படியே நிக்குது. அப்புறம் யூடியூப்ல கூட தேடின, ஆனா கிடைக்கல. யாராவது ஏதாவது சொல்லுங்க. அந்த பாட்டுல ஒரு வரி இப்படி வரும்: விடியலை தேடி தத்தளி கையிலே கடும் புயல் வீசுது ஏசையா. விடியலை தேடி தத்தளி கையிலே கடும் புயல் வீசுது ஏசையா. மடிந்து நான் போவது உமக்கு பிரியமோ? மடிந்து நான் போவது உமக்கு பிரியமோ? மனதுக்குள் கூறிடும் ஏசையா. எத்தனை கேள்விகள் என்னுள்ளத்தில் அவை, அத்தன்பதில் நீரல். வாழ்க்கையில் எத்தனையோ கேள்விகள் வரலாம். ஏன் வாழ்க்கையில் இப்படிலாம் நடக்குது, சூழ்நிலைலாம் இப்படி நடக்குது, அத்தனை கேள்விக்கு மொத்த பதில் இயேசு. அல்லேலூயா. எல்லா பிரச்சனைகளையும் மாற்ற ஒரே தேவன் நம்முடைய தேவன். அவர் காற்றையும் கடலையும் அதட்டினார். அவர் அதிகாரமுள்ள தேவன், அவர் வல்லமையுள்ள தேவன். இந்த ஆண்டு முழுவதும் அவர் உங்க கூட இருந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். கொள்ளை நோய்களுக்கு விலக்கி உங்களை பாதுகாத்தார். பொல்லாத மனிதர்களுக்கு உங்களை விலக்கி பாதுகாத்தார். பொல்லாத பிசாசுக்கு ரட்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி வந்த போதும் அவர் உங்களோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் பாதுகாத்தார்.